கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் நிறைய அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஒன் பை ஒன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓகே ஆல்ரெடி ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த குரூப்பில் ஆல்ரெடி ஃபுல்லாக ஆகிட்டாங்க எல்லாருமே. இப்போ அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ 2ன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறேன். ப்ளஸ் எப்படி ஜாயின் பண்ணணும் சொல்கிறேன். எப்படி ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க் பண்ணுறீங்க இல்லையா, அந்த கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க் நீங்கள் பண்ணுறீங்கன்னா டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உள்ளே போனீங்கன்னாவே உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? ஜாயின் நவ் க்ரீன் கலர் ஷோ ஆகும். அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கண்டென்ட் ஷேரிங் பண்ணுறீங்க, இப்போ லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுவீங்க, நியூ மெம்பராக ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் டீம் இருந்திருப்பீங்க இல்லையா, யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஷேரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரிவ்யூ மீடியா பூஸ்டர், இந்த ஒர்க்கு யார் பண்ணுறாங்களோ, அந்த 3 ஒர்க்கு யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறது இல்லாமல் மற்றவங்களும் வேறையும் ஜாயின் பண்ணி விடாதீங்க. யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உள்ளே போயிட்டு காமிக்குதோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ணாலே போதுமானது, மற்றபடி யாரும் வேண்டாம். சரிங்களா? இதான் ஃபஸ்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா பூஸ்டரில் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மீடியா பூஸ்டர் அப்படின்னா என்ன டாஸ்க்குன்னு அப்படின்னா, ஒரு யூடியூபோடைய வீடியோ வந்து ஒரு சேனல் பேர் கொடுத்துருவாங்க, அந்த வீடியோ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதை நம்ம போய்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி அந்த வீடியோக்கு போய் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா? இதான் ஒர்க்கு. ஆனால் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வீடியோ மட்டும் அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்துடுறாங்க. நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் இது தொடர்ந்து இப்படி நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இன்ஃப்ளூன்ஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களே வீடியோ மேக்கப் கண்ணக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நம்பர் வர மாதிரியான, எழுத்து வர மாதிரியான, கோலோடு வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு அந்த கோலோட நீங்கள் போட்டு சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சப்மிட் பண்ண முடியும் டாஸ்க்கை. சரிங்களா? இல்லைனா பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க எஸ்பிஓ சைட்லேருந்து. அதனால் இப்போயோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதாங்க செகண்டு. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து கண்டென்ட் ஷேர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க. நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் இல்லாமல் ப்ரைவேட் வைக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸில் வைக்கிறாங்க, டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ண மாட்டாங்க. அதே போல் பை மோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு சர்ச் பண்ணிட்டு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறாங்க, அது என்ன இமேஜ் பார்க்க மாட்டாங்க. இதுமாதிரி நிறைய தப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு தப்புமே இல்லாமல் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா வந்து ராங் இன்ஃப்ளூன்சர் செலெக்ஷன். அதாவது நான் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளூன்சர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டேன், எனக்கு இன்ஃப்ளூன்சர்லாம் தேவையில்லை, நான் அஃப்லைட் பார்ட்னர்ஷிப் அந்த இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிறேன், கண்டென்ட் ஷேர் அந்த இது 3 ஒர்க்கே நான் பண்ணிக்கிறேன், நான் தப்பாக பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணக்குள்ளே என்ன மொபைல் நம்பர் என்ன மெயில் கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஃபோன் நம்பர் ஸ்டாஃப் ஐடி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அஃப்லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓல்டு மெம்பர், அதாவது ஓல்டு பில்டிங் பேமெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஜூலை 31 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2000 வந்துட்டு இருக்கு இல்லையா, அது அந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வந்து கேட்டிருக்காங்க ஒரு இடத்துல. அதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சேல்ஸ் டீம் பட் நாட் பர்ச்சேஸ்டு, அதாவது சேல்ஸ் டீம் நான் இருக்கேன் ஆனால் எந்த இதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்ற நண்பர்களுக்கு முக்கியமான அப்டேட்டுங்க. அது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் சேல்ஸ் டீமையாக இருக்கீங்க, ஆனால் நான் பை மோட்டில் கூப்பன் கோடும் வாங்கலை, ஆனால் எஜுகேஷனல் கோர்ஸும் வாங்கலை அப்படின்னா நான் சேல்ஸ் டீமாக இருந்து எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ, சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பிஓ ஒன்று சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய சேல்ஸ் டீம்லேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலையே அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக சேல்ஸ் டீம் இல்லாமல் ப்ரொமோஷன் டீம்லேருந்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் தான் அங்கே இருக்குங்க. சரிங்களா? அதாவது ஓல்டு வாலெட்டு. இப்போ உங்கள் வாலெட்டில் ஒரு 50,000 இருக்கும், நீங்கள் சேல்ஸ் டீமாக இருப்பீங்க, ஓகேவா? சேல்ஸ் டீமாக இருந்துக்கிட்டு உங்கள் வாலெட்டில் ஒரு 50,000 இருக்கும், ஆனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அமௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை மோட் எலக்ட் அதை இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா எஜுகேஷனில் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தில் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த அமௌண்ட்டு டிடக்டட் ஆகிட்டு நீங்கள் ப்ரொமோஷன் டீம் தான் உங்களுக்கு என்ன அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், அதுதான் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? இதுக்கான டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள், இன்னையிலேருந்து 15 நாளுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இன்னையிலேருந்து 15 நாளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை மோட்டில் வந்து நீங்கள் கூப்பன் கோடு இப்போ வாங்க முடியாதுங்க,
எலைட் மெம்பர்ஷிப் சரிங்களா, அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும். இல்லை அப்படின்னா எஜுகோஸ்ட்டில் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி தெரியல எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா. ஸோ இது ஒரு அப்டேட்டுங்க. அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓல்டு மெம்பர்ஸ் பை மோட் கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட். அதாவது ஓல்டு மெம்பர்ஸில் கூப்பன் கோடு வாங்கியிருந்தாங்க இல்லையா, அந்த கூப்பன் கோடுக்கு 10% டிஸ்கவுண்ட் கோடு கொடுத்துருந்தாங்க. ஆனால் 10% வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் இப்போது அந்த கூப்பன் கோடு 25% வரைக்கும் நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பைமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பைமோட் ஆப் பண்ணிவிட்டு அதில் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 25% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா, அந்த கூப்பன் கூட பயன்படுத்தி. ஓகேங்களா. அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பர்ச்சேஸ் பைமோட் கூப்பன் மிஸ்ஸிங் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரோ நான் வந்து பைமோட் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், எனக்கு கூப்பன் கூட மிஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கமெண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அப்படி யாரெல்லாம் மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தாங்களோ அவங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ பிஃபோர் பர்ச்சேஸ் இன் பைமோட் மஸ்ட் ஃபாலோ. அதாவது நீங்கள் பைமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நான் எலைட் மெம்பர்ஷிப் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பைமோட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளைன்லேருந்து லிங்க் வாங்கி டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணுங்கள். ப்ரொஃபைலில் டோர் நம்பரு, சிட்டி, தாலுக்கா, பின்கோடு எல்லாம் A to Z வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்குதோ எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எலைட் மெம்பர்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதாலும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லை உங்கள் வீட்டுக்கு எதனா பொருள் வேணுனாலும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சரிங்களா. மஸ்ட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இதாங்க SBOவில் இன்றைக்கி கொடுத்துருக்க அப்டேஷன். இது வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது இல்லை வேறு என்ன கேள்விகள் இருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம அன்பு ஆஃபீஷியல் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு ஆஃபீஷியல். பாய்.